வணக்கம். இன்றைய காணொளி பற்றி சில வரிகள். மனிதனின் நுண்ணறிவின் வெளிப்பாடே தொழில்நுட்பம் என்பது அழகிய பொன்மொழி. ஒரு மனிதன் காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை உள்ள அனைத்து செயல்பாடுகளிலும் தொழில்நுட்பம் காணப்படுகிறது. ஒரு நாணயத்தின் இரண்டு முகங்களைப் போல தொழில்நுட்பமும் நன்மை தீமை என இரண்டு முகங்களை கொண்டுள்ளது. இங்கு இரண்டு குடும்பங்கள் தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்துகின்றன என பார்ப்போமா? சண்முகி சண்முகி கம்ப்யூட்டர் சார் கூகுள்ல தமிழ் மீனிங் பார்த்துட்டு வர சொன்னாமா, அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எழுதிட்டியா தம்பி? எழுதிக்கிட்டு இருக்கேன்ப்பா.
இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சார். நான் அவளோட டெய்லியும் chat பண்ணுவேன் சார். யூடியூப்ல கூட நிறைய டான்ஸ் போட்டு லைக் வாங்கியிருக்கேன் சார். யோகேஷ், அடுத்து நீ சொல்லு. கம்ப்யூட்டர்ல உனக்கு என்னென்னலாம் தெரியும்? கூகுளில் போய் தெரியாத வார்த்தைகளுக்கெல்லாம் மீனிங் பார்க்கலாம் சார். கொரோனா காலத்தில் நான் நிறைய ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். பெயிண்டிங்லாம் இப்போ நிறையா பண்ணலாம் சார். கீபோர்டு வச்சு டைப்பிங் கூட கற்றுக்கலாம் சார். லேட்டஸ்ட் நியூஸ் கூட பார்த்துக்கலாம். நேற்று கூட சுனிதா வல்லியம் விண்வெளியிலேருந்து பூமிக்கு எப்படி வந்தாங்க கூட நான் பார்த்தேன் சார். யோகேஷ், வெரி குட். நீ சொன்னலாம் 100% கரெக்ட். மகதி, நீ கம்ப்யூட்டரை பயன்படுத்தும் விதம் தவறு. அப்பனா யோகேஷ் பயன்படுத்த மாதிரி தான் கம்ப்யூட்டரை பயன்படுத்தணுமா சார்? ஆமாம், அப்படி தான் பயன்படுத்தணும். அதான் சரியான முறை. தொழில்நுட்பம் என்பது நாம் வாழும் உலகத்தை மாற்றி அமைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. இது ஏராளமான நன்மைகளை வழங்கினாலும் அதே நேரத்தில் பல சவால்களையும் எதிர்கொள்ள வைக்கிறது. எனவே தொழில்நுட்பத்தால் ஏற்படும் தீமைகளை விலக்கி நன்மைகளை பயன்படுத்திக் கொண்டு நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக நிற்போம் என உறுதியேற்போம்.